உட்டன் ஃபினிஷ்ல வந்து 3D மாதிரி டைரக்டா குஜராத்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து எடுத்து அப்படி சினரியில் உங்களுக்கு காது ஐட்டத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 100 கடையோட வீடியோ யூடியூப்ல இருக்கு. அந்த கடையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வரதுக்கு என்ன ரீசன்? நடுத்தரமா இருக்கிற மக்கள் வந்து வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த பபுள்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பேரை வச்சு நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸ்ன்றது நிறைய தாது பொருட்கள் வந்து மார்க்கெட்டுக்கே புதுசு. இப்போ உள்ள ட்ரெண்டிங் பார்க்கும்போது ஒரு ரியல் 5 வருஷமா நான் ஸ்டாப்பா பிரபலமா ஆக்கி ஒரு நடிகர்களை வச்சு இப்போ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். கிறிஸ்டாலிக் இட்டாலிக் பேட்டர்ன் மாதிரி ஃபெதரிங் ஒயிட் சார் இந்த மாதிரி டிசைனை நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்ல. பாடி பாத்தீங்கன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இந்த டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரிஜினல். அந்த சில பேர் உட்டன் ஃப்ளோரிங்ல நம்ம A to Z ஃபுல்லாவே பழைய பொம்மை மாதிரி வேண்டாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கார்ட்டூன் பேஸ்ல இந்த எல்லாம் மட்டுமே நம்ம எப்படி பேர் இல்லாம பிறக்கிறோமோ அதே மாதிரியே எல்லா டைல்ஸுமே பிராண்ட் இல்லாம தான் பிறக்குது, செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிக்கன் பிரியாணியை வச்சுப்போமே. அந்த சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டா செய்யறதுக்கு அதோட மூலப்பொருள் வந்து அந்த சிக்கனும் அதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலாவும் மட்டும்தான். புது மாடல் ஆத்தங்குடியிலுக்கு முன்னெல்லாம் எல்லா கேரளா அந்த சைடுல இன்டீரியர் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இது 100% குவாலிட்டியான கல்லு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு டைல் ஷோரூம் வந்திருக்கோம். இந்த டைல் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்டாலும் ஸ்டாக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பிராண்டு. நம்ம வந்து மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேட்லாம் வந்து கம்மி ஆகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைல்ஸ் வச்சிருக்காங்க, டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டிசைன்ஸும் இந்த வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து 2 குடோன் வச்சிருக்காங்க. எவ்வளோ ஸ்டாக் கேட்டாலும் தருவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன ஷோரூம்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா MRK டைல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் பழைய மீன் மார்க்கெட் ரோட்லயே ஒரு 3வது ரைட் எடுத்தீங்கன்னா ராஜீவ் நகர் ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஷோரூம் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 19 ரூபாயில இருந்தே டைல்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ இவங்க கிட்ட என்ன மாதிரி டைல்ஸ் இருக்குன்னு உள்ள போய் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். இவங்க வந்து டெலிவரி கூட பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லேயிங்கும் பண்ணி தருவாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே முன்னாடி ஆசமான டேஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த ஷோரூம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லா டிசைன்ஸையும் பார்த்துடலாம். வாங்க உள்ள போகலாம். வணக்கங்க. நம்ம சென்னை வானகரம் MRK டைல்ஸ் ஹோல்சேல் டைல்ஸ் கடை. நம்ம வந்து கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதே ரேட்ல கஸ்டமருக்கும் ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே 1000+ நம்ம கிட்ட சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் ஒரு வருஷத்துலயுமே அடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். உங்களோட பேர் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்து சிறந்த சர்வீஸை பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நம்பிக்கையா பண்ணி கொடுக்கலாம். இப்போ வரப்போற 2025ல உள்ள நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் ஒண்ணா நம்ம ஷோரூம்ல போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 4x2 டைல்ஸ் பார்க்க போறோம். இப்போ இதெல்லாமே நியூ அரைவல், இப்போ தான் புதுசா வந்திருக்கு. இந்த டிசைன் வந்து மார்க்கெட்டுக்கே புதுசு. கோல்டன் ஃபினிஷ்ல ஒரு ரெயின்போ சீரிஸ்ல இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப யூனிக்கா இருக்கும். வீட்ல எல்லாம் போட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு 4x2 இயர் எண்ட் சேல்ஸா கிளியரன்ஸ்ல நல்ல ரேட்டுக்கு பெஸ்டா ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் எவ்வளவு? இப்போ இந்த டிசைன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறுமனா 40 ரூபீஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 4x2 போனாலே 40 ரூபாய் தான் ஸ்கொயர் ஃபீட். நீங்க அதுலயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க லைட் டிசைன், டார்க் டிசைன், எந்த டிசைன் எடுத்தாலும் எல்லா டிசைனுமே ஃபிளாட்டா ஒரே ரேட்டு தான். நம்ம கிட்ட மற்ற ஷோரூம்ல இருக்கிற மாதிரி லைட் ஒரு ரேட்டு, டார்க் ஒரு ரேட்டு, கொஞ்சம் டிசைனா இருந்தா அது ஒரு ரேட், அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம ஹோல்சேல் மாதிரியே தான் ரேட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம். 4x2 எடுத்துட்டாலே எல்லாமே 40 ரூபாய் மட்டும்தான். இதெல்லாம் என்ன பிராண்டட் டைல்ஸ்? இது எல்லாமே கேமரான்ற பிரிண்டிங்ல வரும். அதாவது பிராண்டை பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் டைரக்டா ஃபேக்டரியில இருந்து ஃபேக்டரி பிரிண்ட்லயே வந்துரும். உங்களுக்கு பிராண்டுக்கும் கல்லோட குவாலிட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் எங்க போடலாம்? எல்லாமே பெட்ரூம், ஹாலு, ஃப்ளோரிங்லமே இந்த டைல்ஸ் எல்லாம் போடலாம். இப்போ இந்த கல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஎல் கிரே. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிவி ஷோட் கேஸ்லயே சரி, இல்ல ஃப்ளோரிங்ல போத் நீங்க ஃப்ளோரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் உங்களை இன்டீரியர் வாலுக்குமே நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரே கலர்ல அழகான கண்டினியூட்டி பேட்டர்ன். உங்களுக்கு இந்த கல்லுல இருந்து அடுத்த கல்லுக்கு எல்லா டிசைனுமே கண்டினியூ ஆயிரும். அப்படின்னும் போது ஒரு ரூம் ஃபுல்லா நீங்க போட்டீங்கன்னா ஒரே கல்லு போட்ட மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். நீங்க செவுத்துல கூட ஓட்டிக்கலாம். எல்லாத்துலயுமே டீசெண்டா இருக்கும் அந்த இது போட்டீங்கன்னா. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கை ப்ளூ கலர். உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஒரு ஸ்கை எப்படி இருக்கும், மேகமூட்டமா இருக்கிற மாதிரியே. ஏன்னா இதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டிங். முன்னதான் அந்த கிரானைட் மாடல்
அந்த மாதிரி புள்ளி வச்சது, டபுள் சார்ஜ் மாடல், அது இதுன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ரொம்ப யூனிக்னஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் டிசைன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் இன்டீரியருக்குமே சரி, இது ரொம்ப பக்காவா இருக்கும். ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு லைட் டார்க் பெயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கலர்ன்றது வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேஸ்ல வந்துடும். இது வந்து ஒரிஜினல் மார்பிள் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு சீனியரே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கண்டினியூட்டி பேட்டர்ன். இதுவுமே ஒரு ரூம் ஃபுல்லா போட்டீங்கன்னா ஒரே கல் மார்பிள் கல் போட்ட மாதிரி அந்த மார்பிளுக்கு ஆப்போசிட்டா மாற்றத்துக்கு இந்த கல்லை நீங்க போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் தான், இட்டாலிக் மார்பிள் டிசைன்ஸ். இதுவுமே அந்த கண்டினியூட்டி பேட்டர்ன்ல வந்துடும். இந்த டிசைனும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஹை கிளாசி மெட்டீரியல் தான். உங்களுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும் நீங்க பாத்தீங்கன்னாலே. இதுவுமே லைஸ் டிசைனு. இதுவும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த மார்பிள் சீனியர்லயே வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி கலர்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நான் ஸ்டாப்பா எல்லாத்துக்குமே பிடிச்ச டிசைனா இந்த மார்பிள் டிசைன்ஸ் வந்து ரன்னிங்ல இருந்தது. அதுவும் இந்த ஃபுல் பேட்டர்ன்ல உங்களுக்கு மார்பிள் மாதிரியே தான் வந்துடும். இதுக்கெல்லாம் விலை எப்படின்னா? எல்லாத்துக்குமே ஒரே விலை தாங்க. நீங்க ஷோரூம்ல பாக்குற மாதிரி இப்போ இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா டார்க் கலர் ஹை கிளாஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஷோரூம்ல எடுக்கும்போது ஹை கிளாஸ் வந்து தனி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 50 ரூபாய், 55 ரூபாய், 60 ரூபாய், 65 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நீங்க லைட் டிசைன் எடுக்கிறீங்களோ, ஒயிட் டிசைன் எடுக்கிறீங்களோ, இல்ல டார்க் டிசைன் இந்த மாதிரி எடுக்கிறீங்களோ, எது எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான், வெறும் 40 ரூபாய் தான். எப்படி உங்களால 40 ரூபாய் கம்மி ரேட்ல உங்களால கொடுக்க முடியுது மற்றவங்களுக்கு? அதாவது கம்மி ரேட்டுன்றது வந்து ஒரு கடைக்காரங்களோட லாபத்தை பொறுத்து தான் இருக்குது இந்த ரேட்டுன்ற விஷயம். மக்கள் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு குறைஞ்ச லாபம் போதும். நாங்க வந்து டைரக்டா ஃபேக்டரியில இருந்து டைரக்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க குறைஞ்ச மார்ஜின்ல அதிக டர்ன் ஓவர்னால பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம ரேட் கம்மியா கொடுக்கிறதுக்கு ஒரே ரீசன். இதுவும் பாத்தீங்கன்னா ஒயிட்ல அந்த கோல்டன் சீரிஸ்ல கண்டினியூட்டி பேட்டர்ன்லயே வந்துடும். நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான். இது பாத்தீங்கன்னா டயனா டிசைன். நான் அந்த டிசைனை சொன்ன மாதிரியே இந்த டயனா டிசைனும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா மார்க்கெட்ல வந்து நிலைச்சு நிற்கக்கூடிய டிசைன் இந்த டயனா சீரிஸ். எல்லா பில்டர்ஸுமே எல்லா ஆர்கிடெக்சருமே விரும்பி போடுறது ஃப்ளோரிங்ல ஐவரியில இந்த டயனா டிசைன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர்ல டிவிக்கு பின்னால எலிவேஷன்ஸ்ல போர்ட்டிகோ வால் அந்த மாதிரி ஒரு டார்க் லைட்டா ஒரு ஹைலைட்ஸ் பண்ணி காட்டக்கூடிய இடத்துலலாம் இந்த டிசைன் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது இல்லாம நீங்க பாத்ரூம் கான்செப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாலுக்கு மட்டும் அந்த டார்க் சீரிஸ் போட்டு மற்ற வாலுக்கு லைட் சீரிஸ் போடலாம். 4x2லயே நீங்க அந்த மாதிரி பாத்ரூம் சீரிஸ் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதுவுமே நீங்க ஷோரூம்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த சைடு எப்படி போடலாம், எந்த டிசைனுக்கு எந்த காம்பினேஷன் போடலாம்ன்றது முதல்கொண்டு நம்மளே கிளியரா ஒரு ஐடியா கொடுத்து பிளான் பண்ணி கைட் பண்ணிடலாம். இப்போ அதே 4x2ல ஒயின் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒயிட்லயே நார்மலா கிரே கலர், கோல்டன் கலர், ஆஷ் கலர்ன்றது வந்து காமன். 10 வருஷமாவே அந்த கலர் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ அதே ஒயிட்லயே உங்களுக்கு வந்து பிங்க் கலர் பேட்டர்ன் போட்டு இந்த ஒயின் கலர்ல கொடுத்திருக்காங்க, கண்டினியூட்டி பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப யூனிக்னஸா இருக்கும் விவேஸ் மாடல். அடுத்த டிசைன் பாத்தீங்கன்னா ஹெக்டர் அக்வா. இது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரிஜினலா அந்த கிறிஸ்டாலிக் ஃபீலிங்ல உங்களுக்கு வரும். அது நீங்க ஃப்ளோரிங்ல ஃபுல்லா போட்டு பார்த்தா தான் அந்த ஃபீலே வரும். மைல்டு கலரா இருக்கும். ரொம்பவும் வீடு வந்து அடிக்காது, டார்க்கா அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்காது. எந்த பெயிண்டிங் கொடுத்தாலும் இந்த கல்லு வந்து எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஹை கிளாஸில டார்க் சீரிஸ் ஒரு காஃபி பிரவுன்ல உங்களுக்கு கிறிஸ்டாலிக் மாதிரி உங்களுக்கு இட்டாலிக் பேட்டர்ன் மார்பிள்ல உள்ள வந்து அந்த கிரைன்ஸ் வர்றது உங்களால பார்க்க முடியும். ரொம்ப டார்க் சீரிஸ்ல ரொம்ப விரும்பி போடக்கூடியது இந்த டிசைனுமே நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க அதே ஒயிட் சீரிஸ்ல சட்வரேட் டிசைன்ஸ்ல பார்த்த மாதிரி இந்த ஒயிட்ல ப்ளூ கலர் டிசைன்ஸ்ல வந்துரும் உங்களுக்கு. ஒரிஜினலா அந்த மார்பிள் மாதிரி அந்த கிறிஸ்டாலிக் வரும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாவே ஒரிஜினல் இட்டாலிக் மார்பிள் ஃபினிஷ்லயே வந்துரும். இது இந்த டிசைன்லாம் ரொம்ப புதுசாவே யூனிக்கா இருக்கே. இதோட ரேட் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க? இதோட ரேட்டுமே வெறும் 40 ரூபாய் தான். 4x2 நீங்க எடுத்தாலே சந்தேகமே பட தேவையில்ல. எந்த கலர் எந்த டிசைன் எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் நம்ம கிட்ட. ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் நீங்க போட்டீங்கன்னா. அடுத்து இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சீரிஸ்ல கிரீன் பேட்டர்ன் கொடுக்குது. அதாவது ஒயிட் சீரிஸ் தான் இருக்கிறதுல ஒரு 80% வந்து வீட்டை வந்து ஒரு கிளாஸியா ஒரு ரிச் லுக்கா ஃபீல் பண்ண வைக்கும். அப்படின்னும் போது ஒரு கஸ்டமருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்ன்றனால ஒயிட் சீரிஸ்ல ஒருத்தருக்கு ப்ளூ பிடிக்கும், ஒருத்தர் கிரீன் பிடிக்கும், ஒருத்தர் கிரே பிடிக்கும், ஒருத்தருக்கு கோல்டு பிடிக்கும். அதனால எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லா கலர்லயுமே நம்ம ஒயிட் சீரிஸ்ல வச்சிருக்கோம். சில பேரை பாத்தீங்கன்னா ஒயிட்லனா வெறுமனா ஒரு 2 டிசைன் இருக்கும், சட்டு வரையா இல்ல ஆஷ் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம ப்ளூ, கிரீன், ஆஷ், எல்லோ அந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வச்சிருக்கோம். நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஒயிட் சீரிஸ்ல அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அடுத்து இதுவுமே உங்களுக்கு வந்து எக்ஸாட்டிக் ப்ளூ. இது வரைக்கும் நிக்காம நல்லா ஃபாஸ்டா சேல்ஸ் ஆகக்கூடியது எக்ஸாட்டிக் ப்ளூ. இந்த டிசைன்ஸ் தான் உங்களுக்கு டார்க் சீரிஸ்ல பாத்ரூம்க்கும் போடலாம், ஃப்ளோரிங்க்கும் போடலாம். போத் உங்களுக்கு 2-in-1 யூஸ் மாதிரி இந்த டார்க் கலர்லாம். இதுவுமே சேம் தான். உங்களுக்கு 10 வருஷமா நிக்காம போயிட்டு இருக்கிற டிசைன் ரெட்டிஸ்ன்ற இந்த டிசைன். இது உங்களுக்கு டயானா சீரிஸ் ராயலே வரும். பட் உள்ள வந்து அந்த இட்டாலிக் மார்பிள் மாதிரி அந்த லைன்ஸ் வரதுனால இன்னும் கொஞ்சம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும், பிளைனா இருக்காம அந்த கோடோட. இப்போ இருக்கிறதுல ஹைலைட்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் வந்து சட்டுவாரே ஒயிட்லயே ஃபெதரிங் ஒயிட். சில பேர் வந்து எனக்கு ஒயிட்லயே வந்து ரொம்ப மைல்டா இருக்கணும், ரொம்ப டிசைன் வேண்டாம், வீடு வந்து கொச்சன்னு தெரியுன்ற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்காக இந்த டிசைன் இருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து லைட்டா தான் தெரியும், ஃபெதர் மாதிரி லைட்டா தெரியும். ஃபுல்லா போட்டீங்கன்னா ஒரு ரிச் லுக்கா கிளாஸியா இருக்கும் இந்த டிசைன் வந்து. இது வந்து கேஸ்டோனா ரெட் டிசைனை பாத்தீங்கன்னா உண்மையாவே நேர்ல பாக்குறவங்களும் அதோட லுக்னஸ் தெரியும். அதனாலதான் ஒரு 5 கல்ல வரிசையாவே நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். இந்த டிசைனை நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு கஸ்டமர் போட்டுட்டு எங்க கிட்ட சொன்ன ரிவ்யூஸ் என்னன்னா,
சார் இந்த மாதிரி டிசைனை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல, வீட்டில் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு எவ்வளவோ பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க டிசைன். அதனால எங்களுக்கு ரொம்ப யூனிக்னஸான டிசைன் வந்து இந்த கேஸ்டோனா ரெட். இது எங்கெல்லாம் போடலாம்? இந்த டிசைன் வந்து ஆல் இன் ஒன்று தான். உங்களுக்கு எந்த இடத்துல போட்டாலும் அந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பேஸ் வாலுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டீரியரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே டைல்ஸ் பேஸ்டாகவே இன்டீரியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தா ஸ்டாட்டு வந்து இப்போ புதுசாக மங்களகரமாக பார்க்கும்போது நம்ம வீட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வரும். அதை வந்து ஒரு ஃபுல் செட்டப் போட்டு எந்த மாதிரி போடலான்றத ஒரு ஐடியாவுக்காக காமிச்சிருக்கோம். இப்போ நார்மலாக வெளியிலலாம் இந்த புத்தாவை பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனா டைல்ஸ்லேயே பிளெயினாக இருக்கும் பிக்சரில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ச்சுக்கு வெளியில் வந்து அது எம்போஸ் ஆகி இருக்கிறதுனால பார்க்கும்போது ஒரு ரியல் ஸ்டாட்டிவ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் நமக்கு. இதில் கஸ்டமைஸ் இருக்கானா? இதுலேயே கஸ்டமைஸ் வந்து உங்களுக்கு ராதா கிருஷ்ணா, பிள்ளையார், பெருமாள் அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரியே ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நிறைய பேர் வந்து கிரானைட்லாம் ஃப்ளோரிங் போடுவாங்க. நமக்கு வந்து கிரானைட் போடுறது நல்லதா இல்லை டைல்ஸ் போடுறது நல்லதா? ஓகே, நல்ல கேள்வி. அதாவது நிறைய கஸ்டமரோட மனசில் இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குமே ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து கிரானைட் போடலாமா இல்லை டைல்ஸ் போடலாமா அப்படின்னு. கிரானைட்ன்ற ஒரு பொருள் வந்து மண்ணுக்குள்ள இருந்து பல அடி ஆழத்துல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது வந்து நேச்சரா தான் கிடைக்குது. ஆனா அதுல பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா நிறைய தாது பொருட்கள் வந்து பூமியில உண்டு. நமக்கு மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரானைட்னு மட்டும் ஒரு ஏரியாவில் ஒரு மினரல்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு மினரல்ஸ் ஒரு உடம்புக்கு தகுந்த மாதிரி, இப்போ வாதம் உடம்பு, பித்த உடம்பு, சூடு உடம்பு, கூழ் உடம்புன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மினரல்ஸும் ஒரு உடம்புக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கலாம். நான் சொன்ன அந்த தாது பொருட்கள்லாம் சேர்த்து தான் நம்ம மனித உடம்புக்கு வந்து சில பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நமக்கு அது ஆல்டர்னேட்டிவா நம்ம டைல்ஸுக்கு போறோம். டைல்ஸ்ன்றது ஆர்டிஃபிஷியல், நம்ம தயார் பண்றது. அதுல வெறுமனா மண்ணு மேல வந்து 3D பிரிண்டிங், அவ்வளவுதான். அதுல வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, கெமிக்கலும் கிடையாது. அதனால டைல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட் தான். இப்போ எல்லா டிசைனுமே நம்ம வீடியோல காட்டுறதா வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேல போயிடும். எல்லாத்துக்குமே வீடியோ 1 ஹவருக்கு மேல உட்காந்து பாக்குறதுக்கு டைம் கிடையாது பொதுவா. அதனாலேயே நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம். இன்னும் நீங்க நேர்ல ஷோரூம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸை எவ்வளவு யூனிக்ஸா காட்ட முடியுன்றதை நமக்கு லைவாவே நம்ம போட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து வெட்ரிஃபைடா நான் வெட்ரிஃபைடா? 100% இது எல்லாமே வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்களே, ஒருவேளை குவாலிட்டியில் கம்மியாக இருக்குமோ, இல்லை நிறைய கடைக்காரங்களே சொல்லுவாங்க சார் அங்கெல்லாம் இந்த ரேட்டில் போகுது. நீங்கள் கேட்டாலும் கூட அந்த கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் இதெல்லாம் வெட்ரிஃபைட் கிடையாது, இல்லை செமி வெட்ரிஃபைடு, இல்லை இதெல்லாம் செராமிக் டைல்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லி குழப்பி விடுவாங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாமே 100% வெட்ரிஃபைட் டைல்ஸ், தரமான குவாலிட்டியாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ 4x2 பொறுத்தளவுக்கு எல்லாமே 100% வெட்ரிஃபைடு தான். நீங்கள் வெட்ரிஃபைட் டைல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். உங்களுக்கு வெயிட் எல்லாமே ஒரு பாக்ஸுக்கு வந்து 20 கிலோக்கு வந்துடும். பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 100% உங்களுக்கு வந்து வெட்ரிஃபைட் பாடி. செராமிக் பாடிலாம் அந்த மாதிரி வராது. செமி செராமிக்காக இருந்தாலும் அந்த மாதிரி வராது. உங்களுக்கு எந்த வச்சு அடித்தாலுமே சரி உங்களுக்கு கல் வந்து அவ்வளோ கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வெட்ரிஃபைடுக்கும் செராமிக்கும் உள்ள வித்தியாசம். அதனால நீங்கள் வந்து கல் குவாலிட்டி இருக்குமா இல்லையான்றத நீங்கள் சந்தேகமே பட தேவையில்ல. கல் வந்து நம்மகிட்ட எப்பவுமே 100% குவாலிட்டியான கல் தான். கருங்கலுக்கு ஈக்குவலாக நம்ம டைல்ஸ் குவாலிட்டி இருக்கும். அதுதான் வெட்ரிஃபைட் டைல்ஸுக்குள்ள வித்தியாசம். அடுத்து வந்து நம்ம 2x2 பார்க்க போகிறோம். இப்போ நிறைய மோஸ்ட்லி 4x2 மக்கள் போயிட்டாங்க. யாரும் அந்த அளவுக்கு 2x2 விரும்புறது இல்லை. இருந்தாலும் ஒரு சில பேர் எனக்கு 2x2 தான் வேணும், இல்லை வீடு கோஸாக இருக்குது, சின்ன இடம் தான், கம்மியான ஸ்பேஸ் இருக்குது, அதனால 2x2 நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்குற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மார்பிள் பேட்டர்ன், இதெல்லாம் டார்க் சீரீஸில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் எப்படி? எல்லாமே 2x2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 35 ரூபாய் தான், 35 ருபீஸ்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதே இது பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சட்டுவாரியா டிசைனு. சட்டுவாரியா டிசைன்றது வந்து மோஸ்ட் காமன், நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மார்பிள் ஃபினிஷ்லேயே வந்துடும். பார்க்குறக்கு ஒரு நீட்டாக கிளாஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிரே கலரு. கிரேவும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். உங்களுக்கு ஃப்ளோரிங்கை வந்து அழுக்கு பட்டாலும் தெரியாது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் கிரே. இந்த ஒயிட் வந்து ஃபெதர் ஒயிட். இப்போ இதே ஒயிட்டில் நம்மகிட்ட 4x2 அவைலபிள் இருந்துச்சு. சில பேர் அதே டிசைன் பிடிச்சி போய் நிறைய பேர் எனக்கு 2x2 இது வேணும்னு கேட்டதுனால இப்போ வந்து 2x2 எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இது எங்கெல்லாம் போடலாம்? இப்போ இந்த டைல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட்டிவாக பார்க்குறீங்க, வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு ஷாப் கட்டுறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டுறீங்க, இல்லை வீடையே கட்டி நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டிவாக வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4x2 போது நம்ம ஓன் யூஸுக்காக இருந்தால் தாராளமாக 4x2 போகலாம். அது நல்லா யூனிக்னஸாக இருக்கும். 2x2 பார்த்தா உங்களுக்கு பட்ஜெட்டிவாக வரும். இப்போ ஒரு 35 ரூபாய்க்கு 2x2 உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், 100% வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் இதெல்லாம். அப்படின்னும் போது உங்களுக்கு பட்ஜெட்டிவாக அமைஞ்சிடும். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டிசைனு. உங்களுக்கு என்ன தான் அழுக்கு போட்டாலும் இப்போ ரெண்ட்டுக்கு விடுறவங்களாம் மோஸ்ட்லி இந்த டிசைன் தான் விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா வரவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால எங்களுக்கு வந்து அழுக்கு பட்டா தெரியாத மாதிரி இருக்கணுன்றனால 2x2 நல்லா ப்ரௌன் ஷேடில் கூட இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஐஸ் கிரேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த லைட் ஐஸ் மாதிரியே வரும். ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லுக்கில் வரும் இந்த கிரே வந்து. எல்லா ஆர்கிடெக்ட்ஸுமே பில்டர்ஸுமே இந்த இதை வந்து விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயானா சீரீஸில் வந்துடும். நான் வந்து இதே இதில் 4x2 காமிச்சேன். சில பேர் அதில் வேணான்றவங்க 2x2 தான் எனக்கு வேணுன்றவங்களுக்கு இந்த டிசைன் நம்ம ரெஃபர் பண்ணலாம். நல்லா ஐவரி கலரில் உங்களுக்கு அழுக்கு பட்டாலும் தெரியாது, கமர்ஷியல் ஸ்பேஸில் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிறது புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு சுகர் ஃபினிஷ்
ஃபினிஷ்ல சுகர் வித் கார்விங் டைல்ஸ். நீங்க கீழே போட்டிருக்க பாருங்க, இது வந்து டார்க் ப்ளூ வரும். உங்களுக்கு அந்த சுத்தி இது வந்து நல்லா சுகர் ஃபினிஷ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன் மட்டும் நல்லா கிளிட்டரா உங்களுக்கு கார்விங் மாதிரி எம்போஸ்ட் ஆகும். அப்படின்னும் போது ஒரு ரிச் லுக்கா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ்லாம் எப்படி? இது எல்லாமே வெறும் 37 rupees தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 40, 45 அதுக்கும் மேல போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல வெறும் 37 தான். இப்போ அதே கலர்ல பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ல இது இருக்கு. இது வந்து ஒயிட் வித் சாக்லேட் கலர். உங்களுக்கு சுத்தி அந்த சுகரிங் ஒயிட்ல வந்துடும். அந்த கிளிட்டரிங் மட்டும் உங்களுக்கு அது சாக்லேட் கலர்ல வரும். இதுவும் ரொம்ப யூனிக்னஸா இருக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு. இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். ஒரே டிசைன்ல உங்களுக்கு கலர் மட்டும் வேற வேற மாத்தி போட்டிருக்கோம். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர். அதே சுகர் வித் கார்விங்ல ஸ்கை ப்ளூ வித் கண்டினியூட்டில உங்களுக்கு அந்த மார்பிள் பேட்டர்ன்லயே வந்துடும். இப்போ இந்த டிசைனை பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேட்ல கார்விங். அதுல வந்து நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்து சுகர் வித் கார்விங். இதுல வந்து மேட்ல கார்விங். சுத்தி மேட்டா இருக்கும், நல்லா சொரசொரப்பா. இந்த டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியா கிளிட்டர் ஆகி தெரியும். அப்படின்னும் போது ரொம்ப யூனிக்னஸா இருக்கும் வீட்லலாம் போட்டா. இதோட பிரைஸ் எப்படின்னா எல்லாமே ஒரே ரேட் தான், 37 rupees தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வுட் கலெக்ஷனை பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த வுட்டன் ஃபீலிங்லேயே வுட்டன் ஃப்ளோரிங் மாதிரியே போடணும்னு நினைப்பாங்க. அந்த வுட்டன் ஃப்ளோரிங்கை அப்படியே டைல்ல இருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபன் ப்ரௌனு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரிஜினல் அந்த வுட்டன் ஃப்ளோரிங் கான்செப்ட்லேயே அந்த பிளைவுட்டோட அந்த மரம் வச்சா எப்படி இருக்குமோ அதே கான்செப்ட்ல உங்களுக்கு அப்படியே டைல்ல தெரியும். இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் அண்ட் டைல்ஸ்னு சொல்லிட்டு வரும். வுட் ஸ்ட்ரிப்னு சொல்லிட்டு டைல்ஸ்லேயே சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து அது காஸ்ட் வைஸ்ல அதிகமாக போகிறதுனால இதை போட்டிங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் அந்த ஸ்ட்ரிப் டைல்ஸ் போட்ட மாதிரியே ஃபீல் வரும். வுட்டன் டைப்ல இந்த வுட்டன் டைல்ஸோட காஸ்ட்லாம் எவ்வளோ? எல்லாமே ஒரே பிரைஸ் தான், 37 rupees பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஸ்கிராட்ச் ஆக வாய்ப்பு இருக்கா? இந்த டைல்ஸ் எல்லாமே 100% ஸ்கிராட்ச் ப்ரூஃப் டைல்ஸ். நீங்க எந்த ஃப்ளோரிங்ல என்ன போட்டாலும் சரி, நல்லா பாருங்க. நீங்கள் எவ்வளோ தான் தேய்ச்சாலும் நல்லா அந்த சாவி மட்டும் தான் தேஞ்சிருக்கு பாருங்க. அந்த டைல்ஸ் தேயாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு டைல்ஸோட இது. இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் மெட்டீரியல் ஃப்ளோரிங் போட்டிங்கன்னா அந்த ஜிக்ஸாக்கை நம்ம பிளைவுட் ஒரிஜினலாகவே செஞ்சு வுட்டன் ஃப்ளோரிங் பண்ணுற கான்செப்டில் இந்த மெட்டீரியல் இருக்கும். இந்த மாதிரி வுட்டன் டைல்ஸில் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? இதில் ஏகப்பட்டது இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. மெயினாக நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் உள்ளதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு அந்த மார்க்கப் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிரே ஷேடு. சில பேர் வுட்டன் ஃப்ளோரிங்லேயே நமக்கு கிரே கலரில் வரணும், கிரே ஃபினிஷிங்கில் இருக்கணும்னு கேட்பாங்க. அதுக்காகவே இந்த கிரே ஃபினிஷ்ல இதுவும் நல்லா யூனிக்னஸா இருக்கும் போட்டீங்கன்னா. இந்த மாதிரி வுட்டன் டைப்ஸ்லாம் வந்து எங்க போட்டா நல்லா இருக்கும்? இப்போ இந்த மாதிரி நீங்க வுட்டன் டைல்ஸ்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே எல்லாமே நீங்க பால்கனி, வராண்டா, பார்க்கிங் சைடு, நீங்க வண்டி விடுறத தவிர்த்து ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்கு, பால்கனி இருக்கு, அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாவே நீங்க வுட்டன் ஃபினிஷ் போட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்னஸா இருக்கும். அதாவது ஒரு மழை தண்ணி பட்டா கூட உங்களுக்கு வலிக்க விடாது. இப்போ கடையிலலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலது சலூன் கடை, பியூட்டி பார்லர், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனா உள்ள கடைகளில் ஃபுல்லாவே இந்த மாதிரி வுட்டன் ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்குக்கும் இந்த வுட்டன் ஃப்ளோரிங் வந்து நல்லா மேட்சிங்கா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட் கலர், அதாவது மேட் வித் கார்விங். இதுவும் சேம் அந்த சுத்தி மேட்டா இருக்கும். அந்த டிசைன்ஸ் மட்டும் கிளிட்டர் ஆகி கார்விங் சீரிஸ்ல வரும். உங்களுக்கு டார்க் ஃப்ளோரிங்ல கேட்கறவங்களுக்கு இது தாராளமா ரெஃபர் பண்ணலாம். அது போக 4x2 தான் சில பேர் பாத்ரூம்ல போடுவாங்க. 4x2 போடும்போது 2x2 வந்து நீங்க ஃப்ளோரிங்ல கீழே போறதுக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கும் இந்த சாக்லேட் ப்ரௌன்ன்றது. அடுத்து இது பாத்தீங்கன்னா அதே மேட் கார்விங்லயே உங்களுக்கு வந்து ஐவரி கலர்ல வந்துடும். நிறைய பேர் விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து பெரியவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருப்பாங்க. சில பேர் எனக்கு கிளாசி டைல்ஸ் வேணாம், எங்க வீட்டில் வந்து வலிக்கி விழுதுறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய வந்ததுனால நம்ம மேட்லேயும் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வச்சிருக்கோம். இப்போ இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டா கூட வலிக்கி விழ மாட்டாங்க, சேஃப்டியாக இருக்கும். அதனாலே நிறைய பேர் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் இந்த ஐவரி வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பாத்ரூம் சீரீஸில் பாத்ரூம்க்கு வந்திருக்க இப்போ நியூ கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து இப்போ பொதுவாக ஒரு யூனிக்னஸாக கேட்குறாங்க, பழைய பொம்மை மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிங்கன்னா அப்படியே அந்த மார்பிள் சேர்ல கீழே உள்ள டார்க்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள் மாதிரியே இருக்கும். இதோட பிரைஸ்லாம் எப்படின்னா? பாத்ரூம் டைல்ஸ் நீங்கள் எது எடுத்தாலுமே சரி, எந்த டிசைன் எடுத்தாலும் 28 ரூபாய் தான் பெர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விரும்பி போடக்கூடிய டைல்ஸ்ல வந்து இந்த டைல்ஸும் ஒன்று. கீழே டார்க்ல வந்து உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷம் ஆக ஆக உங்களுக்கு வந்து டிசைன்ஸும் சரி, இன்டீரியர்ஸும் சரி மாறிட்டே இருக்கும். அதனால இதெல்லாம் இப்போ கரண்ட்ல உள்ள ஜென்ரேஷன்ல உள்ள தகுந்த மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் இதுல எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபா? எல்லாமே 100% வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ். இதுல எதுவுமே நான் வாட்டர் ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது. 100% வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கான்செப்ட். முன்னெல்லாம் மீன்ன்றது வந்து நார்மலாக ஒரு கூழாங்கல் அந்த மாதிரி மீனாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கார்ட்டூன் பேஸில் வந்திருக்கு. இன்னைக்கு வர கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீன் வந்து செமையாக பிடிச்சிருக்குது. நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் குழந்தைகளுக்காக வேணும், எங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி பாத்ரூமில் இருக்கிறாங்க அந்த மாதிரி நினச்சி நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் மட்டுமே ஒரு ஃபெதர் ஃபினிஷில் இருக்கும். ஒரு ஸ்டெப்பை வந்து எம்போஸ்ட் ஆகியிருக்கும். இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இந்த கலர்ஸ் மட்டுமே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்
பாத்ரூம்லாம் போட்டிங்கன்னா. இப்போ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மார்பிள் பேட்டர்னு எல்லாரும் அந்த மார்பிள் ஃபினிஷ்லேயே போடணுன்றவங்களுக்கு இது ஃபுல் செட்டும் செமையாக இருக்கும் உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷ்லேயே. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்னோ ஒயிட்டு பென் குயின் இருக்கிற மாதிரி இது நல்லா ஃபாஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஃபாஸ்ட் சேல்ஸ் இந்த டிசைன்ஸ் வந்து அது மாதிரி இந்த வருஷத்தில் இதுவும் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் சேல்ஸ் தான். உங்களுக்கு அந்த சிட்டுக்குருவி கிங் ஃபிஷர் பறக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி ஒரு பாத்ரூம் ஃபுல்லாக சுற்றி விட்டிங்கன்னா நல்ல ஒரு காட்டில் இருந்து அந்த இயற்கையோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிசைன்ஸாக இருக்கும் இதெல்லாம். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து எவர் கிரீன் டிசைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நிற்காம நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கிற டிசைன். எல்லாத்துக்குமே பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல நல்லா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து கோல்டு பீடிங். இது வந்து ஸ்டிக்கரோ கோட்டிங்கோ எதுவுமே கிடையாது. இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக டைல்ஸ் நம்ம வெட்ரிஃபை டைல்ஸ் எப்படி இருக்குதோ அதை மாதிரி இதுவும் வந்து டைல்ஸ் தான். உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டைல்ஸ் ஃபேட் ஆகுறதோ கலர் போகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த கோல்டன் பினிஷும் நீங்கள் தனியாக வாங்கி ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் பாத்ரூமை பார்க்கறதுக்கு வந்து இன்னும் எலமெண்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. இப்போ இந்த ப்ளூ டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இதில் வந்து இந்த பபுள்ஸாக இருக்கிறது இந்த பபுள்ஸ் மட்டும் கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது பிடிச்சிருக்கு அந்த பபுள்ஸ் பேஸ்ல வரும்போது. ப்ளஸ் ஹைலைட்டருக்கு வந்து நம்ம இந்த பூ கொடுத்துருக்கனால இன்னும் நம்ம சுற்றி ஒரு பாத்ரூம் ஃபுல்லாக போடும்போது ஒரு நேச்சர் ஃபீலிங்காக இருக்கும், நேச்சரட்டிக்காக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. எல்லாமே சேம் பிரைஸ் தான். எல்லாமே சேம் பிரைஸ் தான். நீங்கள் வால் டைல்ஸ் கிச்சன் டைல்ஸ் எது எடுத்தாலும் சரி எல்லாமே ஒரே ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம். 28 ரூபாய் தான். இதுவும் அதே மாதிரி தான். அந்த சிட்டுக்குருவி இருக்கிற மாதிரி நல்லா டார்க் ஃபினிஷ் உங்களுக்கு அழுக்கு பட்டாலும் தெரியாமல் இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டெனண்ட்டுக்கு நீங்கள் விடுறீங்க ஒரு கமர்ஷியலாக வீடு வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் பேஸில் போட்டிங்கன்னா கரை பிடிச்சாலுமே அது உங்களுக்கு தெரியாது. ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாமே கிச்சன் சீரியஸ். உங்களுக்கு கிச்சனுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம வந்து ஒரு ஃபுல் செட்டப்பாகவே போட்டு வச்சிருக்கோம். கிச்சன்லையும் கூட நீங்கள் இந்த மாதிரி கோல்டு பீடிங்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளூ வித் ஐஸ் ப்ளூ வந்து நல்ல ஃபாஸ்ட் காம்பினேஷன், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம். இப்போ அடுத்து இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் ஃபினிஷ்லேயே ஒரு கூட மாதிரியே வரும். உங்களுக்கு கூட பண்ணுற மாதிரி உட்டன் ஃபினிஷ்ல நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். கிச்சன்லாம் நல்லா அழுக்காகுமே, இதெல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க, மெயின்டெனன்ஸ்லாம் எல்லாமே ஈஸி தான். கிச்சனை பொறுத்தவரைக்கும் நார்மலாக ஒரு எண்ணெய் கரையோ இல்லை ஒரு எண்ணெயோ தெரிக்கிற இடம் தான். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எனாமல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க கிச்சன் வரும்போது ஸ்பெஷலாக. அப்படின்னும் போது ஒரு நார்மலான ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சாலே எந்த ஒரு அழுக்காக இருந்தாலுமே அழகாக போயிடும். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா போத் உங்களுக்கு பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம், கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இதுக்கு தான் பர்டிகுலராக யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறவங்க நிறைய பேர் சொன்ன ரிவ்யூஸை தான் நம்ம கஸ்டமருக்கு அப்படியே காட்டுறோம். இப்போ அடுத்து இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3D பேட்டர்னில் வரும். நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன உள்ள வந்து டைமண்ட் கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். கிச்சனில் போடும்போது ஒரு ரிச் லுக்காக இருக்கும். இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு சாக்லேட் ப்ரௌனில் வரும். நிறைய பேர் அழுக்கு படாமல் இருக்கணும்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன பிசுப்பு பட்டாலுமே உங்களுக்கு அழுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வெளியில் தெரியாது. ப்ளஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒயிட் டிசைனு. ஒயிட்டை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே ஒரு ரிச் லுக்காக கொடுக்கக்கூடியது, ஒரு கிளாஸியாக கொடுக்கக்கூடியது. ஒயிட் டிசைன் வந்து நிறைய பேர் விரும்பி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிவேஷன் பார்க்க போகிறோம். எலிவேஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிசைன் மட்டும் போர்டில் போட்டிருக்கோம், மிச்சம் எல்லாமே உள்ள ரேக்லையும் வச்சிருக்கோம். நம்ம இப்போ போர்டில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். உங்களுக்கு இந்த டிசைனிங்காக எம்போசிங் டிசைன்ஸ் நிறையா வரும். இதெல்லாம் ஹை டெப்த் எலிவேஷன். இதெல்லாம் வந்து கலர் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதெல்லாம் நீங்கள் வெயிலே எவ்வளோ நாள் போட்டிருந்தாலுமே சரி கலர் வந்து ஃபேடே ஆகாது. இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, ஸ்டோன் ஃபினிஷ். இதெல்லாம் இதோட ரேட் எப்படின்னா எல்லாமே 35 ரூபாய் தான் எலிவேஷன். நீங்கள் இந்த எலிவேஷன்லாம் கடையெல்லாம் கேட்டிங்கன்னா 40 ரூபாய் 45 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வெறும் 35 ரூபாய் தான் எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம். இப்போ இந்த டிசைன்லாம் பெல் 205 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட்ல ஒரிஜினலாக உங்களுக்கு அந்த ஸ்டோன் வச்சு ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். கிளாடிங் ஸ்டோனுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்டே தெரியாது, அந்த அளவுக்கு எலமெண்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வின்சோ சீரீஸ்ல வரும். ரோஜா பூ வரதெல்லாம் இதெல்லாமே இப்போ வந்து புது மாடல் நீட்டா இருக்கும். உங்களுக்கு எலிவேஷன் ஃபுல்லாத்தையும் ஓட்டிட்டு தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளாஸி லுக் இருக்கும். அது மாதிரி இது வந்து அவுரா சீரீஸ். இது வந்து சொல்லவே வேண்டாம், இது வந்து எவர் கிரீன். இது எப்பவுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே இது வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், ரெகுலரா சேல்ஸ். எந்த வீட்டுக்கு எந்த சின்ன வீடா இருந்தாலும் சரி பெரிய வீடா இருந்தாலும் சரி எதுக்கு போட்டாலுமே அந்த வீட்டோட அழகே அப்படியே அழகா வெளியில எடுத்து கொடுக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அந்த கூழாங்கல் பதிச்ச மாதிரியே இருக்கும். உட்டன் ஃபினிஷ்ல கூழாங்கல் பதிச்ச டிசைன்ஸ்ல வந்துடும். இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எல்லாமே சேம் ரேட். எல்லாமே நம்ம கிட்ட பொறுத்த அளவுக்கு எது எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான். அந்தந்த செக்மெண்ட் பிரைஸ் தான். இது நல்லா பூ போட்டு நல்லா அழகா இது நல்லா நிறைய கஸ்டமர் விரும்பி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வரதே ஒரு புது டிசைன்ஸா இருக்கும். அந்த லீஃப் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அழுக்கு பட்டாலும் தெரியாது. நல்லா ப்ரௌனிஷ்ல சாக்லேட் கலர்ல வரதுனால இது நல்லா டீசெண்டா இருக்கும். நல்லா ஷைனிங்கா இருக்கு. இந்த ஷைனிங்லாம் போயிடாது? அதெல்லாம் போகாது. இது எல்லாமே எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா தேர்ந்தெடுத்து பண்றது. இப்போ இதெல்லாம் சுகர் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குது. சுகர் ஃபினிஷ்னா இப்போ நீங்க தூரத்துல இருந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D மாதிரியே தெரியும். நீங்க தூரமா வீட்ல இருந்து பார்க்கும்போது ஒரிஜினல் கிளாடிங் ஸ்டோன் மாதிரியே தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும். அதுல வந்து அழுக்கு தங்காது, உங்களுக்கு மண் எதுவுமே விழாது. அதனால இது வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டிசைன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ஷேட்லயே வந்துடும். நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இதுவும் ஒண்ணுதான். ஃபுல்லா போட்டும் போது நமக்கு அந்த கிளாடிங் ஸ்டோன் மாதிரியே வரும். இதுவும் அது மாதிரி எவர் கிரீன் டிசைன் தான். இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். நிறைய ஆர்கிடெக்சர் பில்டர்ஸ் எல்லாம் இது ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. இந்த டிசைனும் நல்லா ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் உங்ககிட்ட இருக்கு? இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மேலே போர்டில் போட்டு காமிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன் வந்து 3D பேட்டர்னில் உங்களுக்கு அது அந்த எம்போஸ்டிங்க வுட்டில் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த கோல்டு கலரில் டிசைன் வரதை வந்து வுட்டில் கட்டில் பீரோ அந்த மாதிரி இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை டைலில் போட்டு இப்போ நல்லா அந்த இலெல்லாம் போகிற மாதிரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர் அதை விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ இதுவுமே உங்களுக்கு ஒரு கொடி படர்த்தி விட்டுருக்க மாதிரி தெரியும். இது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் உள்ள டிசைனு. வரிசையாக அந்த கிளாடிங் ஸ்டோன் மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சு அதில் ஒரு கொடி படர்ந்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினில் பண்ணது. இது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்றுக்கு ஒன்றில் பார்க்கிங் கல் பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஒரு செட்டாக போட்டு வச்சிருக்கோம். இப்போ இந்த டிசைன் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் வந்து புது ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன்ஸ். அந்த ஃபுல்லாக அந்த இலெல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைல் பார்க்கும்போது வந்ததுல இருந்தே நல்லா ஃபாஸ்ட் சேல்ஸ் இந்த டிசைன். இப்போ பார்க்கிங் டைல்ஸ்லாம் எவ்வளோ ரேட்டில் கொடுக்குறீங்க? பார்க்கிங் எல்லாமே வெறும் 35 ரூபா தான். இது எல்லாமே புக் மேட்சாக வரும். 4 கல் சேர்த்தீங்கன்னா நல்லா டிசைனிங்காக அழகாக வரும். சுற்றி அந்த இலை இருக்கிறதே ஒரு ஃபாரின் அளவுக்கு அந்த லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்க்கணும், இது வந்து செக்குடு மாடலு. செக்குடுலேயே இந்த ஐவரி ப்ளஸ் மிக்சிங்கில் மல்டி கலர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி எடுத்த டிசைன்ஸ் தான். இதுவும் நம்மகிட்ட ரெகுலர் டிசைன், ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இதெல்லாம் என்ன சைஸ்? இது எல்லாமே 1/1 ஹெவி மெட்டீரியல் தான். ஒரு 15 டன் வரைக்கும் என்ன மெட்டீரியல் ஏறினாலுமே டைல்ஸ் வந்து உடையாது, நல்லா ஹெவியாக தான் இருக்கும். இது வந்து தேய வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது எல்லாமே பார்க்கிங் செக்மெண்ட்னு வரதுனால உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுவாங்க. அதனால தேய்கிறதோ உடையிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதில் வராது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுலேயே இது வந்து ஹனிபி செக்மெண்ட்டு. அதுலேயே மல்டி கலர் உங்களுக்கு பிளாக் வித் ப்ளூவில் டார்க் டிசைன்ஸ். நிறைய பேர் வீட்டு வெளியில் வந்து டார்க் கலராக போடணும், வருஷம் ஆக டார்க் கலர் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து நல்ல கிரிப்பாக இருக்கும். சின்ன சின்ன டாட்ஸாக உங்களுக்கு அந்த சாண்ட் டாட்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு மழை பெஞ்சா கூட வழுக்காது இது. இப்போ இதுவுமே ஒரு டபுள் ஷேட் கலரு, நல்ல டிசைன், நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீட்டு வாசலில் ஒரு மரம் நின்று அது பூலாம் உதிர்ந்து கிடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சினரியில் தயாரிக்கப்பட்டது. இது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. இதுவுமே ப்ளூலேயே அந்த இலை வந்த டிசைனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமர்லாம் நிறைய கஸ்டமர் இது ஸ்டாக் காலியாகுமே இந்த கல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்த கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இப்போ இந்த டைல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆத்தங்குடி லுக்லேயே வரும். நல்லா யூனிக்னஸாக இருக்கும். போட்டால் டீசெண்டாக ஒரு பெரிய ஏரியா இருக்குது இல்லை சின்ன ஏரியா இருந்தாலும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதோட ஏரியாவுக்கு கவரேஜ் வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா. இது பார்த்தீங்கன்னா ப்ளூலேயே உங்களுக்கு அது அந்த ரங்கோலி கோலம் மாதிரியே வரும். முன்னெல்லாம் எல்லா லேடிஸுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வாசலில் போடும்போது இதுவே ஒரு ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி ஒரு பூ டிசைன்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப லேடிஸ் ஃபுல்லாகவே விரும்பி எடுக்கிற டிசைன் இது நல்லா சொல்லலாம். இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூழாங்கல்லையே உங்களுக்கு தனித்தனியாக இப்போ கேரளா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் செக்மெண்ட் எப்படி பிரிச்சிருப்பானா சுற்றி கூழாங்கல் நேச்சராக போட்டு அதுக்கு நடுவில் புல்லுலாம் வளர்கிற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வசதி நிறைய இடத்துல இருக்காது. ஏன்னா சிட்டின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கூழாங்கல் புல்லுலாம் வளர்கிற மாதிரி போடுறோம்னா அந்த சீனரியை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம டைலில் கொண்டு வந்திருக்கோம். இது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இதெல்லாம் இப்போ நம்ம அங்கே பார்த்த அந்த ஹனி ப்ளூ செக்மெண்ட்லேயே இது வந்து மல்டி கலரில் ஐவரி பேஸில் வரும். இதுவும் நல்லா கிரிப் இருக்கும். உங்களுக்கு மழை தண்ணி எதில் பட்டாலுமே உங்களுக்கு வழுக்கி விடாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இந்த டிசைன் இதுவுமே சரி நம்ம கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு. ஏன்னா வர வர நிறைய கஸ்டமர் வேகமாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆர்டர் பண்ணியுமே நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்கின டிசைன்ஸ் இதெல்லாம். அது மாதிரி இந்த டிசைனுமே சரி இது வந்து உங்களுக்கு நல்ல மல்டி கலரில் செக்குடு பேட்டர்னு. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நார்மல் பார்க்கிங் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணுறவங்களாம் இது ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. இதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். வணக்கம் மேம், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? சார் நாங்கள் குரோம்பேட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வீடு கட்டிட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக டைல்ஸ் எடுத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்ததுல செலெக்ஷன் சூப்பராக இருக்குது. சரி அவர்கிட்ட சொன்னேன் வீட்டில், அவரும் ஓகேன்ட்டாரு. நம்ம கடையை வந்து எதில் பார்த்துட்டு வந்தீங்க? யூடியூப்ல தான் சார். யூடியூப்ல தான் பார்த்தீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் யூடியூப்ல நம்ம கடையை பார்க்கும்போதே நம்மள மாதிரி ஒரு 100 கடையோட வீடியோ யூடியூப்ல இருக்கு. அந்த கடையெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வரதுக்கு என்ன ரீசன்? இல்லை நான் நிறைய இடத்துல போய் டைல்ஸ் பார்த்தேன். எனக்கு டிசைன்ஸிங் இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. சரி. நம்ம கேட்குற மாடலும் ஒர்க்கும் இல்லை, அதே நேரத்தில் ப்ரைஸும் மேக்ஸிபலாக இல்லை எனக்கு. ஐயா இருக்குது. ஆமாம் ஐயா தான் இருந்தது. சரி நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தது. பிடிச்சி போச்சு, நம்ம அங்கேயே முடிச்சுட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நாங்கள். ரேட் வைஸில் நம்ம கடையை கம்பேர் பண்ணும்போது மற்ற நீங்கள் எப்படியும் ஒரு 4 கடையை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கடைக்கும் நம்மளுக்கு ரேட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? 20 ரூபாய் 28 ரூபாய். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. 28 ரூபாய் வரைக்கும் வித்தியாசம். ஓ சரி சரி. அப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் 28,000 ரூபாய் 30,000 ரூபாய். இல்லை சார், இப்போ நம்ம இப்போ நடுத்தரமாக இருக்கிற மக்கள் வந்து வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? அதில் இதில் வந்துட்டு ஒரு 100-200 போகிறது ரொம்ப அதிகம். இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கீங்க. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி 28 ரூபாய் கணக்கு பண்ணி போட்டால் ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் கிட்ட சேவ் ஆகுது. ஆமாம். இப்போ எங்களுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா இப்போ நாங்கள் கிரகபிரவேசம் பண்ணுறப்போ ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆமாம்
இந்த இடத்துல நாங்கள் வாங்கியிருக்கோம், இங்கே நல்லாவும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி நாங்களும் ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். கண்டிப்பா ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. நம்ம கிட்ட டைல்ஸ் வாங்குற எல்லா கஸ்டமருக்குமே நீங்க எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம குடோனோட ஸ்டாக்கை பார்க்க போறோம். ஷோரூம்ல காமிச்ச எல்லா டைல்ஸுமே ஃபுல் ஸ்டாக் நம்ம குடோன்ல வச்சிருக்கோம். ஒரு ஐட்டமா நம்ம உள்ள வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இது எல்லாமே டைரக்டா குஜராத்ல இருந்து ஃபேக்டரியில இருந்து எடுத்து அப்படியே அவுட்லெட்டா வச்சிருக்கோம். எல்லாமே ஃபுல் ஸ்டாக் தான். இப்போ ஒரு டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 500 பாக்ஸ்ல இருந்து 1000 பாக்ஸ் ஒரு அட்டில மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் நம்மளால வந்து இந்த ரேட்டுக்கும் கொடுக்க முடியுது. இது எல்லாமே 4x2 ஒரு டிசைன்லமே கிட்டத்தட்ட 500 பாக்ஸுக்கு அட்டி இருக்கு. இப்போ நம்ம ஷோரூம்ல காமிச்ச அந்த ஒயிட் செட் டிசைன் வந்து இந்த 2 அட்டியுமே அந்த டிசைன் தான். ஒரு அட்டிக்கு 250 பாக்ஸ் கணக்கு பண்ணா கூட 500 பாக்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ஸ்டாக் இருக்கு. அதனால தான் நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் கேட்டாலுமே நம்மளால ஆன் டே டெலிவரியில உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியும். எல்லா டைல்ஸ்க்குமே நீங்க வந்து எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? ஆமா, A to Z எல்லாமே நம்மளோட ஓன் ஸ்டாக் மட்டும்தான். நம்ம யாருக்கிட்டையுமே ஷோரூம் மாதிரி தனித்தனியா ஒருத்தன்ட்ட இருந்து வாங்கி கைமாத்தி விடுறதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்மளால இந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது. நம்ம ஓன் ஸ்டாக் வைக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால இந்த ரேட்டுக்கும் பண்ணி கொடுக்க முடியும். பெஸ்ட் ரேட்டா சர்வீஸும் பண்ண முடியும். இப்போ இந்த டிசைன் நான் உள்ள ஷோரூம்ல காமிச்சிருந்தேன். இந்த ஒரு டிசைன் மட்டுமே இதுல 3 அட்டியுமே இந்த ஒரு டிசைன் தான் இருக்கு. அப்படின்னும் போது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க, இல்ல ஒரு 3 வீடு 4 வீடுக்கு சேர்ந்து எடுக்கிறோம், வரிசையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு எல்லாத்துக்குமே ஒரே டிசைன் போட போறேன், எல்லாமே குவான்டிட்டி ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஸ்கொயர் ஃபீட் கேட்டா கூட நம்ம கிட்ட எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு. ஆன் டே டெலிவரியில நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கஸ்டமர் நீங்க யாரா இருந்தாலும் சரி வந்து பில் பண்ணிட்டு சேம் டே வித்தின் 1 ஹவர்ல டெலிவரிக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஆர்டர் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவா இன்னைக்கு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா உடனே கொடுக்கறது தான் பார்ப்போம். இப்போ நேற்று வந்து ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பில் பண்ணி நேத்துல இருந்தே டெலிவரி போயிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு 2-3 டெலிவரி சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேருக்கு மாறலாம். இப்போ வெதர் ஒத்துக்கணும், அது போல ஒரு சில இடத்துல நம்ம டெலிவரிக்கு போனால் லேட் ஆயிருக்கும். அதனால வேணா அந்த டெலிவரி வந்து டிலே ஆகி அடுத்த நாளுக்கு போகுமே தவிர மற்றபடி என்னைக்குமே நம்ம டிலே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஓன் ஸ்டாக்ன்றனால ஆன் டே டெலிவரி கொடுத்துடலாம் எல்லாமே. இப்போ இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2x2 ஐட்டங்கள். இது எல்லாமே ஒரு டிசைனுமே ஃபுல்லாகவே ஸ்டாக் தான். உங்களுக்கு 500 பாக்ஸுக்கு ஒரு டிசைனில் மட்டும் ஸ்டாக் இருக்கும். இப்போ இது வந்து தனியாக வால் டைல்ஸுக்குன்னு பாத்ரூம், கிச்சனு, பார்க்கிங் மட்டுமே தனியாக ஒரு குடோன் ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சீலிங் வரைக்குமே போட்டு தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்ரூம் சீரியஸ். ஒரு பாத்ரூம்ல கிட்டத்தட்ட 2000 பாக்ஸ்ல இருந்து 2500 பாக்ஸுக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே. இன்னும் எல்லா டிசைனுமே எந்த டிசைன் எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே ஸ்டாக் தான் வச்சிருக்கோம். நம்ம கைமாத்தி விடுறது கிடையாது. ஒரே வீட்டில் 10 பாத்ரூமுக்கு வேணும் 20 பாத்ரூமுக்கு கேட்டாலுமே நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா ஸ்டாக் இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அவுட்டர்ல கார் பார்க்கிங், வரண்டா அதில் போடுற நான் பார்க்கிங் டைல்ஸ்னு காமிச்சிருந்தேன். அதை பாருங்க, மழை போல உங்களுக்கு ஸ்டாக்கே மேலே அடுக்கி வச்சிருக்கோம். அவ்வளோ ஸ்டாக் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கேட்டாலும் சரி. இப்போ போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர்ல இருந்து வந்து இருந்தாங்க. அதாவது நம்ம திருவண்ணாமலையில இருந்து வந்து ஒரு தேட்டருக்கு எடுக்கணும்னு வந்தாங்க. எல்லா கடையிலுமே சுற்றி பார்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கிங் மட்டுமே அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாத்துலயுமே இந்த கல்லு தான் போட்டாங்க. எங்கேயுமே ஸ்டாக் வந்து ஒரே டிசைன்ல 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டாக் இல்ல. ஆனா நம்ம கிட்ட ஒரு டிசைன்ல மட்டும் 5000 ஸ்கொயர் ஃபீட் மேல ரெடி ஸ்டாக்கா இருக்கும். போன வாரமே வந்து எடுத்துட்டு திருவண்ணாமலை டெலிவரி கொடுத்துட்டோம். இப்போ இந்த லைன் அட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒன்று பார்க்கிங் தான், ஒண்ணுக்கு ஒன்று ஸ்டெப், அதோட ஸ்டாக் தான். இப்போ நிறைய பேர் பெரிய பில்டிங் கட்டிட்டு இருப்பீங்க, ரெண்டல் பர்பஸா ஹாஸ்டலோ அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ சேம் டேல இன்னைக்கே வரணும், இன்னைக்கே வந்து எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரே நாள்ல நீங்க வந்த உடனே நம்ம டெலிவரி கொடுக்கலாம். நீங்க சுத்தி குடோனை ஃபுல்லாவே பாருங்க, எல்லாமே ஸ்டாக் டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க தைரியமா கண்ணை மூடிட்டு வந்து எடுக்கலாம். A to Z ஃபுல்லாவே ரெடியா இருக்கும். நீங்க ஆன் டே வந்த உடனே டெலிவரி கையோட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள 1 ஹவர்ல மெட்டீரியல் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகே, இப்போ டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிராண்டுன்னு சொல்றாங்களே, ஸோ பிராண்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் எடுத்த வீடியோலயே ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து இந்த பாட்டு மட்டும்தான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய கஸ்டமருக்கு நிறைய விதமா இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு, குழப்பம். நம்ம பிராண்டு போடுறோமா இல்லை நம்ம எந்த டைல்ஸை போடுறோம், குவாலிட்டி இல்லையா, அந்த மாதிரி நிறைய சந்தேகம் வருது. அது எல்லாத்துக்குமே நம்ம தெளிவா ஒரு ஆன்சர் சொல்லிடுறோம். ஒன்றும் இல்லைங்க, மனுஷன் பிறக்கும் போது குழந்தையா வெறுமனா பேரே இல்லாம பிறக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பேரை வச்சு நம்மளை வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸ்ன்றது குஜராத்ன்ற ஒரு இடத்துல தயாரிக்கப்படுது. அதை விற்கிற பெரிய பெரிய முன்னணி கம்பெனிங்க எல்லாம் அந்த பேரை வந்து பிரபலமாக்கி ஒரு நடிகர்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை வந்து பெரிய லெவலில் வளர்த்து எடுக்கிறாங்க. இதுதான் விஷயமே தவிர அவங்கவுங்க பிராண்டு மட்டும்தான் வளருதே தவிர குவாலிட்டிக்கும் டைல்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம எப்படி பேர் இல்லாமல் பிறக்கிறோமோ அதே மாதிரியே எல்லா டைல்ஸுமே பிராண்ட் இல்லாமல் தான் பிறக்குது, செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிக்கன் பிரியாணி வச்சுப்போமே, அந்த சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்யறதுக்கு அதோட மூலப்பொருள் வந்து அந்த சிக்கனும் அதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலாவும் மட்டும்தான். அந்த ரெண்டுமே கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுட்டோம்னா நம்ம கூட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஒரு டைல்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சேர்க்கக்கூடிய மண்ணு, அதோட குவாலிட்டி, அது தயாராகக்கூடிய விதம், அதை பொறுத்து தான் ஒரு டைல்ஸோட குவாலிட்டின்றது முடிவே ஆகுது. நம்ம வந்து டைரக்டா அந்த ஃபேக்டரியில் என்ன ப்ரொசீஜர்ல பண்றோமோ அந்த ப்ரொசீஜர்ல பண்ணி ஃபேக்டரியோட நேம்லயே டைரக்டா கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றோம்.
ஓகே, இப்போ பிராண்டுன்னு சொல்லி விற்கிறவங்க எல்லாருமே வந்து அதிக காஸ்ட் வச்சு விற்பாங்களே, அது எதனால? ஒன்றும் இல்லைங்க, இப்போ பிராண்டுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே முன்னணி நடிகர்களை வச்சு நடிகைகளை வச்சு அவங்க வந்து ஒரு சினிமா எடுக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி ஒரு விளம்பரம் எடுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடியிலேருந்து 200 கோடி செலவு பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்துக்கு உள்ள காஸ்ட்டை தான் பிராண்டுன்ற பேரில் கஸ்டமர் ஆகிய நம்ம தலையில் கட்டுறாங்க. நீங்கள் வந்து பிராண்டுன்னு நினச்சி அதிக காசு கொடுத்து வாங்கி போடுற பொருள் எதுவுமே நீங்கள் கல்லுக்கோ குவாலிட்டிக்கும் கொடுக்கல. அவங்க அந்த நடிகைக்கு கொடுத்த காசையும் நடிகருக்கு கொடுத்த காசையும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. அதனால் இதுக்கு மேலேயே மக்களாகிய நீங்கள் யாருமே பிராண்டுன்ற முகத்தில் போய் சிக்கி உங்களோட முதலீடையும் சரி உங்களோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தரமான கல்லை எங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும், எப்படி செஞ்சவங்க கிட்ட எடுத்தால் நல்லா இருக்கும்ன்றதை மட்டும் யோசிச்சுட்டு நம்பி வாங்க. எம்ஆர்கேல பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம். நம்ம டெலிவரிலாம் எங்கே வரைக்கும் பண்ணுறீங்க? இப்போ டெலிவரியை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ஆல் ஓவர் சென்னை சிட்டி ஃபுல்லாகவே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தார். அவர் வந்து இங்கே சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம வீடியோவை ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து பார்த்தாரு, டிசைன்ஸ் எல்லாம் ஓகே. அதோட வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணி விட்றேன். டிசைன்ஸ் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அவரே வண்டியை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவருக்கு இங்கேருந்து ஏன்னா போக்கு வண்டிங்க போகும். வெளியில் அவுட்டர் ஏரியாலாம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா சென்னைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு, அங்கேருந்து எப்படி நமக்கு இந்த ரேட்டுக்கு வர முடியும்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கேருந்து போக்கு வண்டிங்க நிறையா போகும். அந்த போக்கு வண்டிகளை போட்டு விட்டோன்னா உங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் உங்கள் ஏரியாவுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. லேயிங்லாம் நீங்களே பண்ணி தரீங்களா? லேயிங்லாம் நம்மகிட்டே ப்ரொஃபஷனல் லே பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு லேயிங் வேணும் அப்படின்னா கிட்ட மேஸ்திரி இல்லை ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கால் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஷோரூமுக்கு வந்துருங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எந்த ஏரியாவில் எந்த டைல்ஸை போடலாம், எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லாம் படைய தேவையில்ல, டேரெக்டாக கிளம்பி ஷோரூமுக்கு வந்துருங்க. நாங்களே உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் என்னென்ன கலர் போட்டால் நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் செட்டாக போட்டே காமிச்சிருவோம். போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு லேயருமே நம்ம பசங்களே அனுப்பிச்சி விட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் பக்காவாக ஸ்கொயர் ஃபீட் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டைல்ஸ் வரும் வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம்.